மாநில தலைமை கழக பேச்சாளர் பாரிஸ் ராஜா அவர்களிடம் இன்று நடந்த இந்த தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர்களிடம் இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வெற்றி பெறுமா? இதுக்கு நீதி கிடைக்குமா? கண்டிப்பாக நீதி கிடைக்கும். இந்த போராட்டங்கிறது தன்னிலை மறந்து ஒரு ஆட்சி, இன்றைக்கி இது விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு மக்களுக்கான விடியல் இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, திராணியற்ற தெம்பு இல்லாத முதுகெலும்பு இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா பெண்கள் என்னைக்கு இருந்தாலும் சரி அதிக நேரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிகளையும் தான் நம்பி அனுப்புகிறோம். அப்பா அம்மா கூட இருக்கிறத விட, அண்ணன் தம்பி கூட இருக்கிறத விட, பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத விட அதிகமாக நம்பி யாரை அனுப்புகிறோம்? வாத்தியாரை நம்பி தான் அனுப்புகிறோம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம். மாதா பிதாவுக்கு அடுத்து ஒரு குருவை தான் நம்பி அனுப்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இவ்வளவு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாலியல் வன்கொடுமை இருந்ததுன்னா எவ்வளோ கொடுமையான செயல். நம்மளாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா? பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படுது, பெண்களுக்கான பாதுகாப்பு மறுக்கப்படுது இந்த ஆட்சியில். இந்த ஆட்சி எப்படி ஒரு விடியல் தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 82 மாவட்டங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. நல்லவைகள் ஆவதும் பெண்ணாலே, தீவைகள் அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. இந்த போராட்டம் தான் இந்த விடியா திராவிட மாடலுடைய ஆட்சியை இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்புவோம். உண்மையிலேயே பாருங்கள், இன்றைக்கி பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு கேவலமான ஒரு இந்த லட்சணத்தில் ஸ்டாலின்